வணக்கம். இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவழியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மோகன் அவர்களே, தோழர் ரோகிணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு ஜீவா மணிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் உமாதேவி அவர்களே, திரு ராமமூர்த்தி அவர்களே, திரு சந்திரமோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஜென்னி அவர்களே, திரு அருணாச்சலம் அவர்களே, இந்த ஒளிநாடா வருவதற்கு காரணமாக இருந்த திரு ஈஸ்வரன் அவர்களே, திரு கந்தசாமி குமரவேல் அவர்களே, திரு ஜெயினுலாப்தேன் அவர்களே, இந்த நிகழ்வில் வருகை புரிந்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய பெரியவர் திரு கோபண்ணா அவர்களே, இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற நியூ செஞ்சுரி பதிப்பகத்தினுடைய வேளாண் இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு சந்தானம் அவர்களே, பேராசிரியர் அரசு அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கல்வியாளர்களே, அறிஞர்களே, பொதுவுடைமைவாதிகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை. முதிர்ந்ததும் வாடி விடுகின்ற மலர்களிடையே முதிர்ந்த பிறகும் நாளுக்கு நாள் நறுமணம் வீசிக் கொண்டிருக்கின்ற அதிசய மலராக தோழர் ஜீவா இருக்கின்றார். அமரத்துவத்தை உண்மையிலேயே அடைந்த ஒரு சிலரில் திரு ஜீவா அவர்களும் முக்கியமானவர். இன்று நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியமான நிகழ்ச்சி. எங்கள் தலைமுறை ஜீவா அவர்களுடைய உரையை கேட்டதில்லை, நாங்கள் காமராஜர் உரையை கவனித்ததில்லை, சத்தியமூர்த்தியின் உரையை நுகர்ந்ததில்லை, ராஜாஜியின் உரையை ரசித்ததில்லை, அண்ணாவின் உரையை அண்ணாந்து பார்த்ததில்லை. திரு ஜீவா மணிக்குமார் அவர்கள் என்னிடம் இந்த நிகழ்ச்சிக்காக அழைப்பு விடுக்க வந்தபோது சின்ன குழந்தைகள் கூட அவரை ஜீவா என்றுதான் அழைப்பார்கள் என்று குறிப்பிட்டார். சிலருக்கு சொந்த பெயரே மரியாதைக்குரிய பெயராக ஆகிவிடுகிறது, சிலருக்கு பட்ட பெயரே பெயராகிவிடுகிறது, சிலருக்கு பெயரே பட்ட பெயராகிவிடுகிறது. தமிழ்நாட்டில் சர்நேம் என்று அழைக்கப்படுகின்ற குடும்ப பெயர்களை குழந்தைகளுக்கு வைப்பது உண்டு. நேரு என்றும் காந்தி என்றும் அவை குடும்ப பெயர்கள் என்று தெரியாமல் வைத்துக் கொள்வது நம்முடைய பழக்கம். ஜீவா என்பவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவர் ஒரு உருவமும் அல்ல. எளிமைக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் நியாயத்திற்கும் வீரத்திற்கும் ஒரு வடிவம் கொடுத்தால் அது ஜீவா என்று உருவம் பெறும். இவற்றையெல்லாம் எப்படி நாம் மரியாதையோடு விடுப்பது? நேர்மையை நேர்மை என்றுதான் அழைக்க முடியும், திரு நேர்மை என்று அழைக்க முடியும், திரு எளிமை என்று அழைக்க முடியும். இதுதான் நான் திரு மணிக்குமார் அவர்களுக்கு கொடுக்கிற பதில். இது போன்ற நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்ளுகிற போது ஏற்கனவே அந்த தலைவர்களை பற்றி படித்திருந்தாலும் மீண்டும் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்ற காரணத்தால் அவர்களை பற்றி படித்த நூல்களை மீண்டும் படிப்பதோடு புதிய நூல்களையும் நான் படிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். அப்படி இந்த விழாவிற்காக வருகிற போது நான் படித்த நூல்களில் ஒன்று ஜீவாவும் நானும் என்று திரு தா பாண்டியன் எழுதிய நூல். அந்த நூலில் ஜீவா அவர்கள் மறைந்த போது அந்த ஊர்வலத்தில் ஒளிபரப்புவதற்காக அவர் பேசிய ஒளிநாடா ஏதாவது கிடைக்குமா என்று தேடிய போது கிடைக்கவில்லை என்று எழுதுகிறார். சுந்தர ராமசாமி அவர்கள் காற்றில் கலந்த பேரோசை என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். ஜீவா அவர்களுடைய உரை காற்றிலே கலந்த பேரோசையாக இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். மேடை பேச்சு என்பது எழுத்துக்களால் மட்டும் ஆனதல்ல, அது சொற்களால் உருவானதும் அல்ல, வாக்கியங்களால் ஆனதும் அல்ல. ஒரு மேடை பேச்சு என்பது குரலிலே இருக்கிற ஏற்ற இறக்கங்கள், அதை பேசுகிற போது வெளிப்படுகிற உடல் மொழி, அங்கத்தை, ஆரங்கத்தை, ஆர்ப்பரிப்பை, ஆத்திரத்தை, அன்பை,
ஆசையை வெளிப்படுத்துவதாக இருப்பதுதான் ஒரு மேடை பேச்சு. அதில் சொற்களுக்கு இடையே இருக்கிற இடைவெளியும் முக்கியம். நகைச்சுவையாக பேசுகிற போது எந்த இடத்திலே அழுத்தம் தர வேண்டும் என்பதை உச்சரிக்கிற போதுதான் அது நகைச்சுவையாக இருக்கும். ஒரு பேச்சை நாம் எழுத்தாக எழுதி படித்து விடலாம், ஆனால் அது இரட்டை பரிமாணமாகத்தான் இருக்கும். முப்பரிமாணமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உரையை நாம் அவசியம் கேட்டாக வேண்டும். எழுதுகிற எழுத்து என்பது தட்டையாக இருக்கிறது, ஆனால் பேசுகிற எழுத்து என்பது புடைப்பாக கோபுரமாக எழுந்து நிற்கிறது. நகைச்சுவை கூட சிலர் சொல்லுகிற போது சிரிப்பு வராமல் இருந்து விடுகிறது. எந்த இடத்திலே இடைவெளி விட வேண்டும், எந்த இடத்திலே அழுத்தம் தர வேண்டும் என்பதை கண்ணசைவை வைத்துக் கொண்டு, உடல் மொழியை வைத்துக் கொண்டு, கையசைவுகளை வைத்துக் கொண்டுதான் நாம் தெரிந்து கொண்டு சிரிக்க தொடங்குகிறோம். இன்று பேசுகிற பேச்சாளர்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இருந்தால் அவருடைய பேச்சுகள் எல்லாம் காணொலியிலே பதிவாகி விடுகின்றன. 93% தான் ஒருவருடைய பேச்சில் உடல் மொழி என்கிறார்கள். வெறும் 7% தான் ஒருவருடைய குரல். மீதி 93% அவருடைய அங்க அசைவுகள், கண் அசைவுகள், முகத்தில் வெளிப்படுகிற பாவனங்கள், நிற்கின்ற தோரணை ஆகியவைதான் முடிவு செய்கின்றன. இன்றைய பேச்சாளர்கள் பேசுபவற்றை எல்லாம் காணொலியிலே பதிவு செய்கின்ற வசதி வந்துவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஒன்றையே திரும்ப திரும்ப பேசுகிறார்களா, பேச்சு மொழியில் பேசுகிறார்களா, அல்லது அவர்கள் நடைமுறை வாழ்க்கையிலிருந்து விலகி பேசுகிறார்களா என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங் இளையவர் அமெரிக்காவிலே பேசுகிற போது எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று பேசுகின்ற அந்த உரை இன்றும் நம்மால் கேட்கப்படுகிறது. அதை ஒரு தாளகனியோடு அவர் பேசுவதை கேட்பதற்காக 2,50,000 பேர் அன்று கூடினார்கள். அவர்கள் ஒன்றும் ஆப்பிரிக்கர்கள் மட்டுமல்ல, அமெரிக்கர்களும் கூடினார்கள், ஐரோப்பியர்களும் கூடினார்கள். அவர்கள் அத்தனை பேருமே அந்த உரையிலே மெய்மறந்து நின்று விட்டார்கள். நான் திரு மணிக்குமார் அவர்களை அடிக்கடி கேட்பது உண்டு, ஜீவா அவர்கள் பேசிய ஒளிப்பேழை ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா என்று. அவர் கையை விரித்து விடுவார். மேடை பேச்சு என்பது நாம் கேட்டு கடன் வாங்கிய அறிவை பெறுவதற்காக அல்ல, ஞானத்தை பெறுவதற்காக. அந்த பேச்சை கேட்கிற போது வீரம் கொப்பளிப்பதற்காக, நாட்டுப்பற்றை பெறுவதற்காக, நம்முடைய உள்ளத்திலே நியாயத்திற்காக போராட வேண்டும் என்கின்ற எழுச்சியை பெறுவதற்காகத்தான் அந்த மேடை பேச்சு என்கின்ற ஒன்றை நாம் கைக்கொள்வதாக இருக்கிறது. அன்று ஜீவா அவர்கள் பேசிய போது இருந்த பேச்சுக்கும் இன்று இருக்கிற பேச்சுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அது ஒன்றும் அரங்கத்திலே கட்டமைக்கப்பட்ட இடத்திலே ஆற்றிய உரை அல்ல, அது எழுச்சியாக சாமானிய மக்களிடம் களத்திலே இன்று ஆற்றுகின்ற உரையாக இருந்தது. இன்று பெரும்பாலான கூட்டங்கள் தருவிக்கப்பட்ட பார்வையாளர்கள் முன்பு பேசப்படுகிற பேச்சாகத்தான் இருக்கிறது. அப்போது அது குளத்திலே இருக்கிற நீராக இருந்து விடுகிறது. ஆனால் ஜீவா அவருடைய உரை கொட்டுகிற அருவியிலே விடுகிற நீராக இருந்தது என்பதுதான் உண்மை. சுந்தர ராமசாமி அவர்கள் கூறுவதைப் போல ஜீவா அவருடைய உரை எல்லா மேடை பேச்சு இலக்கணங்களையும் காலிலே போட்டு மிதிப்பதாக அமைந்திருந்தது என்பதுதான் உண்மை. மேடை பேச்சை அவர் எல்லா நெறிமுறைகளையும் மீறிவிட்டு தனக்கென ஒரு இலக்கணத்தை வகுத்துக் கொண்டு பேசினார் என்று குறிப்பிடுகிறார். நான் அவருடைய உரையை கேட்காவிட்டாலும் கேட்டவர்கள் பல பேர் வியந்து சொல்வதை பார்த்திருக்கிறேன். அவருடைய உடல் மொழி எப்படி இருக்கும் என்று பல சித்திரங்களை தீட்டி அவர்கள் அட்டையிலே வெளியிட்டதை பார்த்து நான் சிரித்து மகிழ்ந்திருக்கிறேன். மேடை பேச்சை பொறுத்தவரை அவருடைய உரை என்பது பாமரர்களும் ரசிக்கும்படி இருக்கும், பண்டிதர்களும் பாராட்டுகிறபடி இருக்கும். அன்று மிகச்சிறந்த பேச்சாளர்கள் கூட ஜீவா பேசுவதற்கு முன்னால் நான் பேசி விடுகிறேன் என்று கூறுவார்கள். ஏனென்றால் எப்படி இனிப்பை சாப்பிட்ட பிறகு தேநீரை குடித்தால் அந்த இனிப்பு எடுபடாதோ, அதை போல ஜீவா அவர்கள் பேசிய பிறகு யார் பேசினாலும் எடுபடாது என்பது உண்மை. அப்படி அவர் உள்ளத்திலே இருக்கிற கருத்துக்களை எல்லாம், ஒளிர்ந்ததை எல்லாம் வெளியே கொண்டு வருபவராக இருந்தார். அவர் உறக்க பேசுபவர் மட்டுமல்ல, உள்ளத்திலே இருப்பதை உரத்து பேசுபவராகவும் இருந்தார்.
அவர் எந்த இடத்தில் மனத்தில் பட்டதை வெளிப்படுத்துபவராக இருந்தார். அவருடைய ஆளுமை, குரல், தோற்றம், உடல் மொழி ஆகிய அனைத்தும் ஒரே புள்ளியிலே இணைவதாக இருந்தது என்பதுதான் உண்மை. சுந்தர ராமசாமி அவர்கள் திரு நாராயணன் என்கின்ற அவருடைய மாமாவோடு சென்று ஜீவா அவர்களை சந்தித்ததாக எழுதுகிறார். அப்போது அவருக்கு 10-12 வயது தான் இருக்கும். அவருக்கு ஜீவா அவர்களை பற்றி தெரியாது. ஜீவா அவர்களிடம் அமர்ந்து பேசிய போது ஏதோ ஒரு நடிகரை பார்ப்பதற்கு தன்னுடைய மாமா அழைத்து வந்திருக்கிறார் என்றுதான் அவருக்கு தோன்றியது. அதற்கு பிறகு பலமுறை அவர் ஜீவாவை சந்திக்கிறார். எந்த மனிதரையும் அரை மணி நேரத்தில் வசீகரிக்கின்ற ஆற்றல் பெற்றவராக ஜீவா இருந்தார் என்று அவர் எழுதுகிறார். அது மட்டுமில்லாமல் ஒரு சிகை திறத்திற தொழிலாளி வந்தாலும் அரை மணி நேரத்தில் அவரிடம் சிநேகிதம் செய்து கொள்ளாமல் ஜீவா இருக்க மாட்டார் என்று குறிப்பிடுகின்றார். அவரிடம் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் திரும்பி வராது, ஏனென்றால் படித்துவிட்டு வேறொருவருக்கு கொடுத்து விடுவார் என்று குறிப்பிடுகிறார். கம்பர் விழாவிலே ஜீவா அவர்கள் பேசுகிறார்கள். அவர் பேசிய பிறகு சரவண முதலியார் அவர்கள் பேசுகிறார். சரவண முதலியாரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். புகழ்பெற்ற தமிழறிஞர் ஒருவர் இளைஞராக இருக்கிற போது கம்பராமாயணத்தை பற்றி பேசுகிறார். அவர் பேசி முடித்ததும் சரவண முதலியார் எழுந்து இவரிடம் இருக்கின்ற தமிழ் ஆற்றலை பார்த்து, நாங்கள் எல்லாம் இனி இறப்பதில் ஒன்றும் தவறில்லை, தமிழை இவர் பார்த்துக் கொள்வார் என்று கூறினார். அப்படி பேசியவர் அந்த ஒரே ஒரு வரிதான் அவரை புகழ்ந்து பேசியிருக்கிறார். மற்றபடி அவர் பேசியதில் குறைகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட சரவண முதலியார் ஆசா ஞானசம்பந்தத்தினுடைய தந்தை, நிறைய படித்தவர், மெத்த படித்தவர், தமிழை அறிந்தவர். அவர் எழுந்து நின்று இதை விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமில்லை, ஜீவா அவர்கள் அரசியலை விட்டுவிட்டு இலக்கியத்திற்கு வந்தால் நாங்கள் மிகவும் மகிழ்வோம் என்று குறிப்பிட்டார். அதை போல சா கணேசன் அவர்கள் குறித்த நேரத்தில் ஜீவா முடிக்காமல் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேசி முடித்தும் மற்றவர்கள் எல்லாம் ஏன் ஜீவா அவர்களை குறித்த நேரத்தில் நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்று சொல்லுகிற போது, கம்பரை பற்றி கம்பனே வந்து பேசுகிற போது நாம் எப்படி தடுத்து நிறுத்துவது என்று குறிப்பிட்டார். கம்பர் விழாவிலே எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு முறை கம்பரும் மில்டனும் என்று பேசுகிறார். அதற்கு பிறகு ஷெல்லியும் பாரதியும் என்கின்ற தலைப்பிலே இன்னொருவர் பேசுகிறார். அடுத்ததாக ஜீவா அவர்கள் திருவள்ளுவரும் கம்பரும் என்று பேசுகிறார். அப்போது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளிநாட்டு இலக்கியங்களை எல்லாம் படித்து பேச வேண்டும் என்று கூறியதை கேட்டு அந்த கம்பர் கழகத்தினரே சிறிது வருத்தமடைந்து மீண்டும் ஒரு விழாவை ஏற்பாடு செய்கிறார். கூற்றிலும் கொடியவள் என்பதுதான் தலைப்பு. அதிலே மாப்போசி அவர்கள் கம்பராமாயணத்திலே கூற்றிலும் கொடியவள் என்று கூடியை பேசுகிறார். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சூர்பனகையை பேசுகிறார். ஜீவா அவர்கள் கைகேயை பற்றி பேசுகிறார். அப்படி பேசுகிற போது அவர் கணவன் இறந்ததை அறிந்தும் தன்னுடைய செல்லமான மகனாக தன்னை கருதிய ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு இனி பரதன் அரசாடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று நினைத்தாலே அவள்தான் கூற்றிலும் கொடியவள் என்று பேசியதை கேட்டு அந்த அரங்கமே அதிர்ந்தது என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் ஜீவா அவர்கள் பேசுவது உதட்டிலிருந்து குதிக்கின்ற சொற்கள் அல்ல, அது உள்ளத்திலிருந்து எழுகிற சொற்களாக இருந்தது. அவர் பேசுகிற போது அந்த ஆளுமை வெளிப்படுவதாக இருக்கிறது. அவருடைய ஆகிருதிக்கு ஒப்பாக ஒரு கர்ஜனையாக அந்த பேச்சு வெளிப்படுவதை அனைவரும் கண்டார்கள். ஜீவா அவர்கள் 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டவர். அவர் சமூக சேவைக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவர் ஒரு நாத்திகர், ஆனால் கம்பரை பற்றியும் பேசுவார். அவர் ஒரு தேசியவாதி, ஆனால் தமிழின் மேன்மையை பற்றியும் பேசுவார். அவர் வியர்வையின் அருமையும் அறிந்தவர், அதே நேரத்தில் பன்னீரையும் ரசிக்க தெரிந்தவராக இருந்தார். அவருடைய ஆளுமையும் ஆகிருதியும் பெரிதாக இருந்ததைப் போலவே அவருடைய கர்ஜனையும் அதை ஒத்ததாக இருந்தது. சின்ன வயதிலேயே குஸ்தி, பளுதூக்குதல், ஓட்டம், தாவுதல் போன்ற அனைத்தையும் செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்தவர் ஜீவா என்பதை நாம் படிக்க முடிகிறது. அவர் திருவிதாங்கூரிலே ஒரு முறை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட போது பள்ளி இறுதி வகுப்பிலே படித்துக் கொண்டிருந்தாலும் அங்கெல்லாம் சென்று மக்களிடம் பேசி அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக
தன்னுடைய பேச்சு திறமையை பயன்படுத்தினார். அதை போலவே காந்தியடிகள் சுதேசி இயக்கத்தை வலியுறுத்திய போது அவர் தன்னுடைய துணிகளை எல்லாம் எரித்துவிட்டு வெறும் கோவணத்தோடு வீட்டுக்கு வருகின்ற கொள்கை மறவராக இருந்தவர். அவர் கதரை மட்டும்தான் உடுத்துவார். அதனால் தன்னுடைய தாயார் இறந்த போது அதற்கு தீ மூட்டுவதற்காக கதர் துணி கொடுத்தால்தான் நான் தீ மூட்டுவேன் என்று பிடிவாதம் பிடித்தவர் ஜீவா என்பதை நாம் உணர வேண்டும். அதை போலவே அந்த கோயிலிலே எல்லோருக்கும் விதவிதமாக சுண்டல் கொடுத்தார்கள். அனைவரும் சமமாக சுண்டல் பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து சுண்டலையும் வாங்கி சமமாக பிரித்து கொடுக்கின்ற பள்ளி மாணவராக ஜீவா அவர்கள் இருந்தார். சின்ன வயதிலேயே யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து பெற்றோரினுடைய கண்டனத்திற்கும் மற்றோருடைய ஏளனத்திற்கும் ஆளானவராக இருந்தார். பரத்வாஜ ஆசிரமத்திலே சாதி பிரிவினையின் பால் அந்த ஆசிரமம் நடத்தப்படுகிறது என்பதை அறிந்த பிறகு கிளர்ச்சி செய்து அதை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமையிடத்திற்கு எடுத்துச் சென்றவர் ஜீவா அவர்கள். இங்கே திரு மணிக்குமார் அவர்கள் காந்தியடிகள் சிராவையருக்கு வந்ததை பற்றி குறிப்பிட்டார். அவர் எழுதிய கடிதத்தை பார்த்துத்தான் அவரை பார்க்க வேண்டும் என்று காந்தியடிகள் சிராவையில் ஆசிரமத்திற்கு வந்தார். அங்கே ஜீவா அவர்களை பார்த்துவிட்டு உங்களுக்கு எவ்வளவு சொத்து என்று கேட்டார். 22 கோடி சொத்து என்றார். 22 கோடி சொத்தா, நேரில் பார்க்க வேண்டுமே என்று கேட்டபோது தன்னிடம் பயிர் கொண்டிருந்த 22 மாணவர்களை ஜீவா அவர்கள் காட்டினார்கள். அப்போது காந்தியடிகள் இவர்கள் சொத்து அல்ல, இவர்கள் நன்முத்து, நீங்கள் தான் நாட்டுக்கு சொத்து என்று குறிப்பிட்டார். அது மட்டுமில்லாமல் காந்தியடிகளிடம் நான் வள்ளுவர் மரத்தை சேர்ந்தவன் என்று குறிப்பிட்டவர் ஜீவா அவர்கள் என்பதையும் நாம் உணர வேண்டும். ஜீவா அவருடைய இயற்பெயர் சொரிமுத்து. ஆனால் வீட்டிற்கு முதலாவதாக இருந்ததால் மூக்கிலே ஒரு வளையத்தை போட்டு மூக்காண்டி என்று பெயர் வைத்தார்கள். பின்னர் ஜீவானந்தம் என்று அவருடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இடையிலே தனித்தமிழ் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு உயிரின்பன் என்று பெயரை வைத்துக் கொண்டார். பிறகு மறுபடியும் ஜீவானந்தமாக ஆனார். பூதப்பாண்டியிலே அவர் இருந்தபோது சின்ன வயதிலிருந்தே அவர் வீரத்தோடும் விவேகத்தோடும் இருந்தார் என்பதை அவர் வாழ்க்கையை படிக்கிற போது நமக்கு தெரிகிறது. அவர் கணக்கு பாடத்திலே அனைத்து கணக்குகளையும் சரியாக போட்டும் 95 மதிப்பெண்கள் தான் பெற்றதை உடனே தெரிந்து கொண்டு தலைமை ஆசிரியரிடம் சென்று முறையிட்டு 100க்கு 100 பெற்றார் என்பதை நாம் படிக்க முடிகிறது. அதை போலவே சிறு வயதிலே தெப்பக்குளத்துக்கு அருகே இருந்த வேப்ப மரத்திலே கருடன் ஒரு கூடு கட்டி இருந்தது. அங்கே இருந்த சிறுவர்கள் எல்லாம் அந்த கருடன் முட்டையை எடுத்துக்கொண்டு நீ வருவாயா என்று சவால் விட்டார். அவர் தன்னுடைய வேட்டியை வடித்துக் கொண்டு அந்த நுனிக்கொம்பிலே இருக்கிற கருடனுடைய கூட்டில் இருந்து முட்டையை எடுப்பதற்காக மரத்தில் ஏறினார். வெளியே இறை தேட போயிருந்த கருடன் அவர் மரத்தை நெருங்கி அந்த கூட்டை அடைகிற தருணத்தில் அங்கே பறந்து வந்து அவரை தாக்க தொடங்கியது. மற்ற கீழே இருந்தவர்கள் அனைவருமே கீழே இறங்கி வந்துவிடு, கருடன் தாக்கும் என்று எச்சரித்த போதும் சிறிதும் பயப்படாமல் எதிர்த்து நின்று முட்டைகளை எடுத்துக்கொண்டு வேட்டியிலே கட்டி கொண்டுதான் கீழே இறங்கினார் என்பதை படிக்கிறேன். எனவே சின்ன வயதிலிருந்தே துணிவும் ஆற்றலும் மிக்கவராக அவர் இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஜீவா அவர்கள் 1946 கப்பல் புரட்சி நடந்த போது ஒரு ஊர்வலத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அந்த ஊர்வலத்தை அவர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற போது பிஎன்சி மில்லை அடைகிற போது காவலர்கள் வந்து விட்டார்கள். கலைந்து செல்லும்படி சொல்கிறார்கள். ஆனால் அவர் சிறிதும் அஞ்சாமல் தன்னுடைய சட்டையை திறந்து மார்பை காண்பித்து சுடுபார்க்கலாம் என்று சொல்லி முன்னே சென்றவர் என்பதையும் ஊர்வலத்தை வெற்றிகரமாக நடத்தியவர் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. காந்தியடிகளுடைய பிரச்சாரத்தால் உந்தப்பட்டு தீண்டாமைக்கு எதிராக அவர் போராட்டத்தை மேற்கொள்ளுகிற போது காரைக்காலிலே வசதி படைத்தவர்கள் எல்லாம் காவலர்களை அழைத்து அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்களை எல்லாம் கலைந்து செல்லும்படி சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அடித்து பயந்து ஓடிவிடுகிறார்கள். ஆனால் ஜீவா மட்டும் அங்கே எதிர்த்து நிற்கிறார். எவ்வளவு அடி விழுந்தும் அவர் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை என்பதை நாம் படிக்கிற போது ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு தூரம் அவர் கொள்கையோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஜீவா அவர்கள் 1928ஆம் ஆண்டுதான் பெரியகுளத்திலே தன்னுடைய முதல் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். அந்த அரசியல் கூட்டத்தில் அவர் பேசியது 5 நிமிடங்கள் தான் என்றாலும்
அந்த 5 நிமிடங்களில் அனைத்து இளைஞர்களுடைய இதயத்தையும் ஆக்கிரமித்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஜீவாவுடைய உரைகளை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று இலக்கியம் சார்ந்த உரைகள், இன்னொன்று அரசியல் சமூகம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற உரைகள், மூன்றாவது பொதுவுடைமை கருத்துகள் சார்ந்த உரைகள். ஜீவா அவர்கள் இலக்கியத்தின் பாலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தவர் என்பதால் தான் தாமரை என்கின்ற அற்புதமான இலக்கிய பத்திரிகை ஆரம்பித்தார். அவர் ஜனசக்தி என்கின்ற இதழை தொடங்கினார். சமதர்மம் என்கின்ற நூலை இதழை தொடங்கி சமதர்மன் காம்ரேட் என்கின்ற பெயரில் அதை கட்டுரைகளில் எல்லாம் எழுதினார். கலை இலக்கிய பெருமன்றத்தை தோற்றுவித்தவரும் அவர்தான். அவர் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட வேண்டும் என்று குரல் எழுப்பியவர். பாரதியுடைய கவிதைகளை பதிப்பித்த முதல் அரசியல்வாதி ஜீவாதான். பாரதியார் பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் என்று சொன்னவரும் அவர்தான். பள்ளி காலத்திலேயே விவேகானந்தர் உடற்பயிற்சி மன்றம், காந்தியடிகளுடைய வாசகசாலை என்ற நூல்களை என்ற அமைப்புகளை ஏற்படுத்தியவரும் ஜீவா அவர்கள்தான். இப்படி பல்வேறு விதங்களில் சிறு வயதிலிருந்தே அவர் கலை இலக்கியம் ஆகியவற்றிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஜீவா அவர்கள் 3 புத்தகங்களை எழுதுவதாக தீர்மானித்து மற்றவரிடம் உரைத்திருக்கிறார். நான் ஏன் கம்யூனிஸ்ட் ஆனேன், நான் ஏன் கம்யூனிஸ்டாகவே இருக்கிறேன், ஏன் நீங்கள் கம்யூனிஸ்ட் ஆக வேண்டும் என்று 3 நூல்களை எழுதுவதாக அவர் திட்டமிட்டார். ஆனால் அதை எழுத முடியாமல் போய்விட்டது. நீங்கள் ஏன் தாமதமாக திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்டபோது, பொது உடைமை இயக்கத்திலே இருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம், சிறைக்கு அழைத்து செல்லப்படலாம். நாங்கள் அனைவருமே இவ்வாறு ஒருவரை ஒருவர் பிரிந்து செல்கிற போது உயிருடன் இருந்தால் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிதான் பிரிவது வழக்கம். இந்த சூழலில் எவ்வாறு திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டவர் தான் திரு ஜீவானந்தம் அவர்கள். அப்படி அவர் அந்த இயக்கத்திலே முக்கியமான பங்கை வகித்தவர். கம்யூனிஸ்டுகள் எப்படி வணக்கம் செய்வார்கள் என்பதை அந்த நூலிலே நான் படித்தேன். இதை ஏர்னஸ்ட் ஸ்டால்மேன் என்பவர் தான் கம்யூனிஸ்டுகள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் சொல்வார்கள் என்பதை எழுதியிருக்கிறார். அவர் இப்படி கைகளை எல்லாம் முட்டியாக வைத்து உயர்த்தித்தான் அவர்கள் வணக்கம் செய்வார்கள் என்பதை குறிப்பிட்டார். ஏர்னஸ்ட் ஸ்டால்மேன் அவர்கள் ஹிட்லருடைய காலத்திலே வாழ்ந்தவர். அவர் ஜெர்மனியிலே ஹிட்லர் பேசிய இடங்களில் எல்லாம் சென்று அவர் பேசிய உரைகளை எல்லாம் அடித்து நொறுக்குகிற அளவிற்கு ஆற்றல் பெற்ற உரையாளராக இருந்தார். ஆனால் முதலாளிகளின் வசம் அந்த நாட்டில் இருந்த பத்திரிகைகள் சிக்கி இருந்த காரணத்தால் ஏர்னஸ்ட் ஸ்டால்மேனை பற்றி ஒரு வரி கூட பத்திரிகைகளில் வராமல் முதலாளிகள் பார்த்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் ஜீவா அவர்கள் மறைந்த போது கூட ஒரு ஆங்கில பத்திரிகை காலமானவர்கள் பட்டியலில் தான் அவருடைய பெயர் இடம்பெற்றதை தவிர அவரை பற்றிய குறிப்புகள் இடம்பெறவில்லை என்பதை நாம் வாசிக்க முடியும். நான் எப்படி பேச்சாளரானேன் என்பதை பற்றி ஜீவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த காலத்தில் மேடையிலே பேசுவது என்பதெல்லாம் யாரும் விரும்பி செய்கிற செயல் அல்ல. ஏனென்றால் நிறைய அடிபட வேண்டும், எப்போது வேண்டுமானாலும் சிறைக்கு செல்ல வேண்டும், அலங்கார சொற்களாகவோ பொழுதுபோக்கு அம்சமாகவோ மேடை போச்சு அந்த காலத்தில் இருந்ததில்லை. இப்போது இருக்கிற ஒளிபரப்பிகள் அப்போது இல்லை. ஒரு கையில் நாற்காலியும் இன்னொரு கையிலே நாங்கள் எங்களுடைய ஒளிவாங்கியம் எடுத்துக்கொண்டு ராந்தனையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்ல வேண்டும். கிடைக்கிற மைதானத்தில் நாங்கள் பேச வேண்டும். உள்ளுக்குள்ளே அக்னி குஞ்சுகளாக அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிராக எங்களுடைய உணர்ச்சிகள் இருக்க வேண்டும். அது நெருப்பு பொறிகளாக வெளியே வர வேண்டும். அப்படி இருந்தால் நான் பேச முடியும். காந்தியடிகள் பேசுகிற போது 1000 பேருக்கு ஒருவர் நின்றிருப்பார். அவர் பேசுவதை இந்த 1000 பேருக்கு ஒருவர் அங்கு இருப்பவர் மற்றவர்களுக்கு உரக்க சொல்லுவார். பிறகு அதை கேட்டுவிட்ட 1000 பேருக்கு அப்பால் இருக்கிறவர் அதை மற்றவர்களுக்கு சொல்வார். இப்படித்தான் மக்களுக்கு அந்த உரை சென்று சேரும் என்று அவர் சொன்னார். அவர் எப்படி பேச வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறார். ஒரு பசு வைக்கோலை தின்று எப்படி அது பாலாக மாற்றி தருகிறதோ அதை போல பல நூல்களை படித்து அந்த அறிவை திரட்டி மக்களுக்கு அவற்றை தர வேண்டுமே தவிர வைக்கோலை வைக்கோலாக தரக்கூடாது என்று சொன்னார். விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு பூனை தன்னுடைய குட்டியை கவுவதை போல இருக்க வேண்டுமே தவிர பூனை எலியை கவுவதை போல ஆக்ரோஷமாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டார். ஒரு பொது உடைமைவாதி எப்போதும் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொன்னார். சட்டசபை 1952 அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அங்கே உரையாற்றுகிற போது ராஜாஜி அவர்கள், நீங்கள் உங்கள் சொந்த தொகுதிக்காக பேசாதீர்கள், மாகாண முழுமைக்குமாக பேசுங்கள் என்று சொன்னபோது
நாங்கள் எங்கள் தொகுதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்களோ எந்த தொகுதியாலும் தேர்ந்தெடுக்கப்படாமல் முதலமைச்சராக இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் மாகாணத்தை பற்றி தான் பேச முடியும், ஆனால் நாங்கள் எங்கள் தொகுதியை பற்றியும் பேச முடியும் என்று சொன்னபோது ராஜாஜி அவர்களே வாய்விட்டு சிரித்தார் என்று கேட்க முடிகிறது. சட்டசபையிலே ஜீவா அவர்கள் பேச எழுப்பினார். வெளியே இருக்கின்ற மாற்றுக் கட்சி தோழர்களும் வந்து அவருடைய உரையை கேட்பார். மற்றவர்களுக்கு 5 நிமிடம் கொடுக்கப்பட்டால் அவர் 10 நிமிடம் பேசுவார். சட்டசபையினுடைய நடவடிக்கைகள் தமிழில் தான் இருக்க வேண்டும், தமிழில் தான் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று குரலை உயர்த்தி பேசியவர் அவர். அதனால் பொன்னியலன் அவர்கள் ஜீவா என்கின்ற மானுடன் என்கின்ற அந்த புத்தகத்தில் அவர் பேசிய உரைகளை எல்லாம் ஒளிப்பதிவு செய்திருந்தாலும் சுருக்கெழுத்தில் பதிவு செய்திருந்தாலும் மிகச் சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகளாக அவை வந்திருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். ஈவா அவர்கள் பேசுகிற போது ஒரு கல் வந்து விழுந்தது. உடனே அதை ஏலம் விட்டார்கள். 7 ரூபாய் கிடைத்தது. அது ஒரு பொது உடைமை கட்சிக்கு கொடுத்தார். ராஜபாளையத்திலே அவர் பேசுகிற போது ஒரு கல் வந்து விடுகிறது. அது ஒரு சிறுவனை மீது விடுகிறது. மண்டையிலிருந்து ரத்தம் வருகிறது. ஜீவா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சிறுவனை மீது கல்லை எறிந்திருக்கிறீர்கள், என் குடல்தான் இவ்வளவு பறந்து விழுந்திருக்கிறது, இதன் மீது கல் எறிய வேண்டியதுதானே, ஏன் சிறுவனின் மீது கல்லெறிகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பேச்சை அவர் தொடர்ந்தார் என்பதை நாம் கேட்க முடிகிறது. எந்த தலைப்பிலே பேசுகிறோம் அதை புதிய பரிமாணத்திலே பேசுகிற ஆற்றல் பெற்றவராக ஜீவா இருந்தார். வள்ளலாரை பற்றி அவர் பேசியதும் அந்த உரையை மற்றவர்கள் வள்ளலாரை பற்றி வேறு விதமாக அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உரை என்று பாராட்டினார்கள். அவர் ஜார்கலங்களை பயன்படுத்தவில்லை, எளிய மக்கள் புரிந்து கொள்ளும்படி அவர் பேசினார். சீன போரின் போது பல்வேறு இடங்களுக்கு சென்று நாட்டுப்பற்றை ஊற்றக்கூடிய வகையிலே அவர் உரைகளை அமைத்தார். அப்போது அவர் மக்களிடம் இந்தியா என்கிற ஒரு நாடு இல்லாமல் கம்யூனிசத்தை அடித்து ஆணியிலா தொங்கவிட முடியும் வானத்தில் என்று கேட்டவர் தான். இப்படி எப்போதுமே நாட்டுப்பற்று என்பதற்குரியாக இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஜீவா போராடினார் என்று குறிப்பிட்டார். அவர் சிரா வயலிலே ஒரு ஒடுக்கப்பட்ட சிறுவனின் தோளிலே கையை போட்டு சென்று கொண்டிருந்த போது ஒருவன் அது பொறுக்க முடியாமல் வந்து அவரை அறிவாளிலே வெட்டினான். அவர் நகர்ந்து கொண்டார். ஆனாலும் கழுத்திலே ஒரு தழும்பு பட்டு கடைசி வரை அந்த தழும்பு இருந்தது. அவருடைய சொந்த சகோதரர் நடராஜன் சாதி புத்தி என்று சொன்னதும் மேலே மரத்திலே ஏறி ஒரு விழாவை ஒடித்துக் கொண்டு வந்த விழாவினால் சாத்து சாத்து என்று சாத்தினார் என்பதை படிக்க முடியாது. அவர் சின்ன வயதிலேயே வீட்டுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சார்ந்த ஒருவரை அழைத்து வந்து பெற்றோரின் கண்டனத்துக்கு ஆளானார் என்பதை படிக்க முடியாது. மன்னடி மாணிக்கம் என்கின்ற ஒரு இளைஞனை தெருவெளிச்சாலை தாண்டி கோயிலுக்கு அழைத்து சென்ற காரணத்தால் ஊராருடைய கண்டனத்துக்கு ஆளானார் என்பதை நாம் உணர முடிகிறது. அதை போலவே அவர் சுசீந்திரத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்றார் என்பதை படிக்கிறோம். நாஞ்சில் நாட்டு பகுதியில் ஆலய பிரவேசத்தை முதலில் நடத்தியவர் ஜீவா அவர்கள் தான் என்று வரலாற்று பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் வாயற்ற நாய் கழுதை மலம் தின்னும் பன்றி வழியோடு செல்லலாமா, மனிதர் மட்டும் சென்றிடில் புனிதமற்று தீட்டு வந்து உலகி மூழ்கி போய்விடுமா என்று ஒரு கவிதை எழுதியவர். இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உரைத்தபடி வாழ்ந்தவர், வாழ்ந்தபடி உரைத்தவர், எதற்கும் அஞ்சாமல் இருந்தவர் என்பதை நாம் பார்க்க முடியும். பகத்சிங்கருடைய புத்தகத்தை மொழிபெயர்த்த போது அவரை சங்கிலியால் பிடித்து பல இடங்களில் அழைத்து சென்ற போது அவர் சிறிதும் கலங்காமல் இருந்தவர் என்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே திரு மணிக்குமார் அவர்கள் தன்னுடைய தாயார் பத்மவதி அம்மையாரை பற்றி கூறினார். பத்மவதி தாயார் அவர்களுக்கு எம்.ஆர். ராதா அவர்கள் தான் ஜீவா அவர்கள் எழுதிய காதல் கடிதங்களை கொண்டு போய் கொடுப்பாராம். ஒருமுறை அவர் என்னதான் எழுதுகிறார் என்று கடிதத்தை பிரித்து படித்திருக்கிறார். பிறகு சொல்லுகிறார், அந்த கடிதம் கூட ஜனன சக்தியில் எழுதுகிற கட்டுரை போலத்தான் இருந்தது என்று குறிப்பிடுகிறார். மகாஜினி அவர்கள் ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார், ஜீவா அவர்கள் மட்டும் பொது உடைமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி இருந்தால் இந்த இயக்கத்தின் திசையே மாறி போயிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு மாபெரும் மனிதரை நாம் இளைஞர்களுக்கு அறிமுகம் செய்வதற்கு தவறிவிட்டோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உண்மைக்காக, நியாயத்திற்காக போராடினார் என்பதை நாம் இந்த இளைஞர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்போதுதான் உண்மையான ஒரு ஒளி இளைஞர்கள் இதயத்திலே பிறக்கும். சாதி மத பாகுபாடுகளை தாண்டி
மனிதர்கள் நேசிக்கின்ற நிலையை உருவாக்குவதற்கு இந்த ஒளிப்பேடை நிச்சயம் உதவும் என்று கூறி இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒருங்கிணைத்த திரு தேவா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சமுதாயத்தை பாதிக்கின்ற இதுபோன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.